ஜல்லிக்கட்டு என்றாலே வீரம்தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி அந்த வீரர்களின் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பது நமக்கு அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. களம் கண்டு வெற்றி கொண்ட காளையர்களின் வாழ்க்கை பக்கங்களை சற்று புரட்டி பார்க்கலாம். கார், இருசக்கர வாகனங்கள், தங்க நாணயங்கள் என மழையாய் பொழியும் பரிசுகள் இன்று வெறும் கௌரவ சின்னங்கள் மட்டுமல்ல, அவை அந்த வீரர்களின் வாழ்வாதார முதலீடுகள். இதற்கு சாட்சிதான் மதுரை சின்னப்பட்டியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் தமிழரசன். பாலமேடு மற்றும் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டில் வாங்கிய கார் மற்றும் பைக்குகளை அவர் ஆடம்பரமாக பயன்படுத்தவில்லை. அவற்றை விற்று சொந்தமாக நிலம் வாங்கியிருக்கிறார். 2023 கார் வாங்கினேன். கார் வீட்டில் நிப்பாட்ட கூட இடம் இல்லாமல் இருந்தேன். அதுக்காண்டி அந்த காரை விற்று நம்ம பொருளாதார நிலைமை இல்லாமல் அந்த காரை விற்று லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பைக் வாங்கி அதை விற்று நம்ம தமிழர் பாரம்பரியத்தை காக்க நம்மளே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு 2 மாடு வாங்கி போட்டிருக்கேன். வாகனங்களை விற்று கன்று குட்டிகளை வாங்கி மீண்டும் கால்நடை வளர்ப்பிலேயே அந்த பணத்தை முதலீடு செய்வதுதான் உண்மையான மரபு வழி தொடர்ச்சி. தங்க நாணயங்களை விற்று கல்விக்கும் மருத்துவத்திற்கும் செலவிடும் இந்த வீரர்கள் பீரோ, கட்டில் போன்ற பொருட்களை தங்கள் உறவினர்களின் வீட்டு விசேஷங்களுக்கு பரிசளித்து மகிழ்கிறார்கள். இருப்பினும் இவர்களது கோரிக்கை ஒன்றுதான். பரிசுகள் தற்காலிக சந்தோஷமே, நிரந்தர வாழ்வாதாரத்திற்கு அரசு வேலையும் உயிரை பணயம் வைக்கும் எங்களுக்கு மருத்துவ காப்பீடும் அவசியம் என்பதே இவர்களின் குரலாக இருக்கிறது. பரிசுகளை பணமாக்காமல் பண்பாடாக மாற்றும் இந்த வீரர்களின் பயணம் தொடரட்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.